அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம நியூசிலாந்து காட் எலிமினேட்டட் இதை பத்தின கிளியர் அண்ட் கிறிஸ்டல்டு ரிவ்யூ தான் இன்னைக்கான வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு கிரிக்கெட்டிங் வேர்ல்ட்ல ஒன் ஆஃப் த ஹாட் டாபிக்னா அது நியூசிலாந்து T20 வேர்ல்ட் கப் 2024ல இருந்து எலிமினேட் ஆனதுதான். நியூசிலாந்தோட ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ஆன் பேப்பரா ஒரு ப்ராப்ளம் கூட இல்ல. பட் பெர்ஃபார்மன்ஸஸ் வர்றப்ப அவங்களால சூப்பர் 8 கூட குவாலிஃபை ஆக முடியல. இன்ஃபேக்ட் அன்எக்ஸ்பெக்டட் டீமான USA, பங்களாதேஷ் இந்த மாதிரி டீம் கூட சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. அண்ட் குவாலிஃபை ஆகிற ஸ்டேஜ்லயும் பாதி டீம்ஸ் இருக்கிறாங்க. பட் நியூசிலாந்து வெளியே போனது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு. அவங்களுக்கு எது சரியா போகலன்னு பார்ப்போம். ஒரு டீமுக்கு 4 மேட்ச் நியூசிலாந்து ஆல்ரெடி ஆப்கானிஸ்தான் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் கூட விளையாடிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் கூட விளையாடுறப்ப குர்பஸ் ஒரு 80 ரன்ஸ் அடிக்க ஆப்கானிஸ்தானோட ஸ்கோர் 159 வந்துருச்சு. இன்ஃபேக்ட் அந்த மேட்ச்ல கூட ஆப்கானிஸ்தானோட ஓபனர்ஸ் அண்ட் ஒன் டவுன் பிளேயர்ஸ் தான் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அதை தவிர்த்து வந்த பிளேயர்ஸ் யாருமே அடிச்சிருக்க மாட்டாங்க. பட் அப்படியே நம்ம நியூசிலாந்துன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபின் ஆலன் மொத பால்லே போல்டா இருப்பாரு. நியூசிலாந்தோட இந்த எலிமினேஷனுக்கு காரணமா ஒன் ஆஃப் த ரீசனா ஓப்பனிங்க கூட வச்சுக்கலாங்கிறது தான் என்னோட தாட். பிகாஸ் ஒரு டோர்னமெண்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா ஓப்பனர்ஸ் நல்லா இருக்கணும். இதை நம்ம நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டோம். ஸோ அந்த மேட்ச்ல வில்லியம்சனும் பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் பண்ணல. வில்லியம்சன் 9 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருந்தாரு. நியூசிலாந்தால 15.2 ஓவர்ஸுக்கு 75 ரன்ஸ் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சு அவங்களோட எல்லா விக்கெட்ஸையும் தாரவாத்துட்டாங்க. இது நியூசிலாந்துக்கு ஒரு பெரிய ஃபிளாப்பாக பார்க்கப்பட்டுச்சு. இன்ஃபேக்ட் நியூசிலாந்து பெரிய அளவுக்காக ஸ்பின்னர்ஸ் விளையாட மாட்டாங்க. பட் இந்த மேட்ச்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கே நல்ல ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அடுத்த மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு டூ ஆர் டை மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக. எக்ஸப்ட் ரூதர்ஃபோர்ட் எந்த பிளேயருமே 20 ரன்ஸை கிராஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. 18வது ஓவர் வரைக்குமே நியூசிலாந்து கையில இருந்த மேட்சை கேன் வில்லியம்சன் கெடுத்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஆயிருச்சு. அந்த மேட்ச்ல இவர் கேப்டன்சி பெரிய அளவுக்கு பண்ணிருக்க மாட்டாரு. அதற்கான ரீசன் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் ஒரு விக்கெட் மட்டும்தான் இருக்கும். அந்த ஏம்ல தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் முதல்ல முடிச்சிருப்பாரு. ஸோ 19th ஓவர் டேரல் மிச்சில் போடுற மாதிரி இருந்துச்சு. 20th ஓவர் சாந்தனர் போட்டாரு. கிட்டத்தட்ட இந்த 2 ஓவர்ஸ்ல மட்டுமே 40+ ரன்ஸ் கிட்ட வந்திருக்கும். ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் சூப்பர் ஒரு 68 ரன்ஸ் அடிப்பாரு. 39 பால்ஸ்ல அவர் அடிச்ச 68 ரன்ஸ் தான் அன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ்க்கு பெரிய பக்கபலமா இருந்துச்சு. ஸோ இதன் மூலமா அவங்களால 149 ரன்கள் போட முடியுது. அந்த மேட்ச்லயும் வில்லியம்சன் இருந்து எதிர்பார்த்த பெர்ஃபார்மன்சஸ் வரல. வெறும் ஒரு ரன்ல ஃபீல்ட் அவுட் போறாரு. அந்த மேட்சையும் நியூசிலாந்து தோக்க அபிஷியலா அவங்க எலிமினேட் ஆகுறாங்க. ஸோ இதுதான் நியூசிலாந்தோட ஷார்ட் சேட் ஸ்டோரி. என்னோட ஒப்பீனியன் படி நியூசிலாந்தோட இந்த ஃபிளாப்புக்கு ஓபனிங் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அந்த வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல கேன் வில்லியம்சன் அஸ் அ கேப்டனா பேட்டிங்லயும் ப்ரூவ் பண்ணிருக்கணும். கேப்டன்சில பவுலர்ஸ் ரொட்டேட் பண்றதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்திருந்தாருன்னா நியூசிலாந்து ஈஸியாவே வின் பண்ணிருக்கும்ங்கிறது தான் என்னோட தாட். ஸோ இதுக்கப்புறம் இழப்பதற்கு எதுவுமே இல்ல. ஆஸ் அ ஃபேன்ஸா உங்களோட தாட்ஸ் என்ன? நியூசிலாந்தோட இந்த ஃபெயிலியருக்கு ரீசன் என்னன்ட்டு நீங்க ஃபீல் பண்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படி சொல்லி நம்புறேன். நம்ம சேனல்ல இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நேர வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.